ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான வாழை இலையில் செய்யக்கூடிய ஒரு அல்வா தான். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழை இலையை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எடுத்த பீஸை இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வர போகிறோம். இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டியில் வச்சு வடித்து எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ஒரு க்ரீனிஷான ஒரு லிக்யூடு நமக்கு கிடச்சாச்சு. இதில் ஒரு 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இதை கலந்தெடுத்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இதை நல்லா கலந்தெடுத்துடலாம். கலந்தெடுத்ததுக்கப்புறமா 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா தண்ணியாக இந்த மாதிரி கலந்தெடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கடாயில் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்த மிக்சர்லாம் இதில் சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். இப்போ நல்லா கலந்துடலாம். கலந்துட்டு இருக்கும்போதே நமக்கு ஒரு க்ரீனிஷ் கலர் கிடைக்கும். இப்போ கைவிடாமல் கிளறிக்கோங்க. நல்ல கெட்டியான ஒரு தன்மைக்கு வந்துடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு பாருங்கள், ஒரு க்ரீன் கலரில் இந்த மாதிரி இருக்கும். இதை இப்போ நம்ம இன்னும் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த டைமில் கொஞ்சமாக நெய் விட்டுக்க போகிறோம். நெய் விட்டு நல்லா கலந்தாச்சு. நெய்யோடு சேர்த்து முந்திரி போட்டாச்சு. போட்டு நல்லா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத அளவுக்கு கிண்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு அல்வா பதம் வந்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா கிளறி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்க வேண்டியது தான். சூப்பரான அல்வா ரெடி ஆயாச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளவு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வாழை இலை அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு டேஸ்ட் எப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அப்பா சொல்லுவாங்க, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க. சூப்பரான க்ரீனியான வாழை இலை அல்வா சூப்பர்.